மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய அரசு இன்றைக்கு ஜல்லிக்கட்டை நடத்தியே ஆக வேண்டும் என்கின்ற முனைப்போடு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கடந்த காலில் இருந்து மத்திய அரசாங்கத்திற்கு பல வழிகளிலே வற்புறுத்தி இன்றைக்கு தமிழக அரசாங்கம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவும் மாண்புமிகு அம்மா அவர்கள் பல்வேறு முறை பாரத பிரதமரை சந்தித்து இந்த ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர வேண்டும், இந்த சட்டத்தை விலக்க வேண்டும் என்று அம்மா அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு ஜல்லிக்கட்டை நடத்துவதோடு இன்றைக்கு கோவை திருப்பூர் மாவட்டங்களில் இருக்கின்ற மக்களுக்கு ரேக்லா பந்தயத்தையும் நடத்த வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆணையை பெற்றுக் கொடுத்த மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் அதற்கு வழிகோலாக இருந்த நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கம் அனைவருக்குமே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்வதோடு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஜல்லிக்கட்டுக்காகவும் ரேக்லாவுக்காகவும் இன்றைக்கு பல்வேறு வகைகளிலே தமிழக அரசின் சார்பில் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்திடம் வாதாடி இந்த சட்டத்தை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே மாண்புமிகு அம்மாவினுடைய அரசுக்கும் இதற்காக குரல் கொடுத்த மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.